வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 7வது வாரத்தோட 4வது நாள் மதிய வேலை ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ண நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு ஒரு கிஃப்ட்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விடுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படி கேட்காதீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் தான் எனக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். மறக்காமல் எனக்கு பிறந்தநாள் பரிசாக நீங்கள் வந்து லைக்கை தட்டி வைங்க, நான் நம்புகிறேன். சரி, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு பூர்ணிமா ஒரு என்ட்ரியை கொடுத்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. எதுக்காக கொடுத்தாங்க? ஒருவாள் வைல்ட் கார்டு என்ட்ரியானா ஆல்ரெடி எல்லோரும் கதறாங்க. போதும் சீசன் 7 அவங்க பண்ணதே நாங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதுவாகிட்டோம், இப்போ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது புரியுது. அவங்க ஒரு மூவி ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க. ஆனால் வந்தவங்க நிறைய பேருக்கு நிறைய விதமான சூப்பரான விஷயங்களாக சொன்னாங்க. குறிப்பாக விஜய் பார்வதிக்கும் கமருதுக்கும் செம்ம மாதம் இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பூர்ணிமாவோட ரசிகர்கள்ன்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சம்பவம்னா இதுதான்டா சம்பவன்ற மாதிரி வந்துட்டு, அதாவது பேஸ் லெவல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டாக யார் இந்த சாம்பார் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கலாச்சிட்டு இருந்தாங்களே. என்ன பண்ணாங்க, நாங்கள் என்டர்டைன்மெண்ட்டை காட்டுறோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நடு வீட்டில் உட்காந்து பூண்டு உரிக்கிறது வெங்காயம் உரிக்கிறதுன்னு சொல்லி அலைய விட்டவுடனே விக்ரம்லாம் தவிச்சு போயிட்டாப்புல. தண்ணி கொடுங்கய்யா, முடியாது, அப்படி இப்படின்னு சண்டை போடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. இப்படி தானே எங்களுக்கு இருந்திருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. சம மாதம் அந்த சேரெலாம் பார்த்து ரசிச்சிங்க அப்படியே சொல்லுங்கள். கண்ணிக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அடித்தாங்க. அதை யாரெல்லாம் பார்த்து காண்டானீங்கன்றது சொல்லுங்கள். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கும்போது இவங்களும் மண்டையாடிட்டு கடைசியில் காலையில் நானும் நல்லவ அப்படின்றத வந்துட்டு காமிக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒஸ்ட்டு. ஆனால் திரும்ப வந்து எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணி அவங்கள திரும்ப கொண்டு வந்தாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்து நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 89,440 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.35. கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கருத்தே கிடையாது. பூர்ணிமா கூட வந்து ரொம்ப பாராட்டினாங்க. நான் அதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே இன்னுமே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் ஆகும்போது அவங்களுக்கு அடி விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதை இன்னுமே சொல்லி காட்டுறதும், கேப்டனாக வரவங்க கிட்ட பார்த்தியா எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த மதம் நான் கஷ்டப்பட்டிருப்பேன் அந்த மாதிரி சொல்கிற விஷயங்களும், இன்னுமே விஜய் பார்வதி கிட்ட ஒரு இணக்கமான ஒரு நட்பை வந்து பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வஞ்சகம். ஒரு விஷயம் நடந்துச்சா ஓகே, அதை மறந்து அடுத்தது கடந்து போகணும், அதுதானே கேமு. ஆனால் இன்னுமே வந்துட்டு ஒரு அந்த ஒரு இதிலே இருக்காங்க. ஆனால் எனக்கு கனிக்கிட்ட சரியான கேள்வியில் செம்ம மாதம் கேட்டிருந்தாங்க. திவ்யாவை பற்றி யாருக்கு ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 81,831 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.13. பூர்ணிமா அழகாக சூப்பரான ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, உனக்கு கண்ணில் அடிப்படி நீ பண்ண பத்தியா, அது ஒரு ராணி மாதிரி கெட்டப்பில் வந்து நின்ன பத்தியா, அந்த கண் வீங்கினதோட அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் சத்தியமாக எனக்கு வராது. 100% கான்ஃபிடன்ஸில் ஒரு 10% எனக்கு இருந்தால் கூட நான் எங்கேயோ போயிடுவேன், நான்லாம் ஓடியே போயிடுவேன் இந்த மாதிரி அடிப்பட்டுச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த பக்கம் விக்ரம் மூஞ்சி, கனி மூஞ்சி, சபரி மூஞ்சினா ஜெங்கின்னு போச்சு. யாரில் கவனிச்சுங்கன்றதை சொல்லுங்கள். மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 65,244 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.47. ஸோ விக்ரம் நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து அந்த வஞ்சகம் இருக்குது, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. அதே மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு கலாஸ்டார் சொல்லிட்டு இவர் வந்துட்டு சாம்பார் ஸ்குவாட கலாய்க்க அவங்க வந்து இவங்களை பிடிச்சி முட்டி போட வச்சு செய்ய, ஒரு பக்கம் வந்துட்டு கண்டென்ட்டே இல்லை அவங்கக்கிட்ட, என்டர்டைன்மெண்ட்டே இல்லைன்னு சொன்னவரை வந்துட்டு ஃபுல்லாக பூண்டு தோலை பெருக்க விட்டு டென்ஷன் ஆகிட்டு ஒரு வாட்டி விட்டுட்டார். என்னால் முடியாதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லோரும் கெஸ்ட்டு வராங்கய்யா, வீடு அசிங்கமாக தான் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறம் நிறைய பேர் கலாய்ச்சாங்க. என்னங்க காண்டாவதா? ஆமாங்க காண்டாவது. விக்ரம் சொல்கிறது காண்டாவதா? இதே மாதிரி தான் எனக்கு அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டப்போ நீங்கள் வெறுப்பேற்றுமோ அவங்களுக்கு காண்டா இருக்குன்ட்டாங்க. ஏயா இதில் கூடமா இப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும், இனிமேலாவது ஒழுங்காக இருங்கன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. நாலாவது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 54,105 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.68. சபரி உண்மையிலே திறமையான ஒரு போட்டியாளர். இங்கே இருக்கிற எல்லாரை விட பொறுமையான ஒரு ஆள், நல்லா சிந்திக்கிற திறன் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறாரு. குறிப்பாக விஜய் பார்வதிக்கிட்டையும் சாண்ட்ராக்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் விட்டு ஃபஸ்ட்டு வாரத்தில் ஒரு தெளிவான ஒரு சபரி இருப்பார். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அவரை எதிர்பார்க்குறீங்களான்றது சொல்லுங்கள். அஞ்சாவது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 42,923 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.89. அரோரா நல்ல திறமையான ஒரு போட்டியாளர், அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதேமாதிரி திங்கிங்கு, தெளிவான சிந்தனை, நம்ம எதுக்கு வந்திருக்கோன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. என்ன அவங்களுக்குள்ளே அந்த டோபமைன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயந்தான் கொஞ்சம் அதிகப்படியாக போயிடுது. அதில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அடுத்தவங்களை வருத்தி அதில் ஒரு இன்பத்தை காண்றாங்க. அது தவறு. அதை வந்து மாற்றிக்கிட்டாங்கன்னா இவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக மாறலாம். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பாயிண்டில் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸு, எலி மாதிரி உள்ளே பூந்து போனாங்க. இதை விஷயத்தை முன்னாடி இருந்து கொடுத்துருந்தா அந்த பொண்ணுலாம் டாப் 5ல் வந்திருப்பாங்க போல இருக்குது. இப்போது இதை பண்ணுறாங்களே. ஆறாவது பேஸ் பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. என்ன ஆமாம், இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 41,744 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.7.
ஸோ கெமி ஒரு 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா கெமி என்னமான்னு பார்த்தா அவங்க வந்து இந்த நாமினேஷனில் இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியே தெரியும்னு சொல்லிட்டு கமருதீன் யூஸ் பண்ணுறாங்க. கமருதீன்கிட்டே சண்டை போடுறாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நேற்று திடீர்னு சண்டை போடுறாங்க. எதுக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அவங்க நாமினேஷனில் இருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே வந்திருக்காங்க, ஓட்டு வேணும், அதுக்கு மக்கள் கிட்ட தெரியணும், அதனால் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக கமருதீன் சண்டை போடுறாங்கன்னா கமருதீனை சொரிஞ்சாதான் கமருதீன் நல்லா வந்து ஆடுவார், மற்றவங்களாம் வந்துட்டு கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஆட்டத்தை கொடுக்குறாங்க. கமருதீன் தான் மாட்டாமல் இருக்கணும். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,066 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.27. ஸோ கனி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நரி வேலை மாதிரி வந்துட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு பிளானை போடுவாங்களாம். இவங்க வந்து தனியாக வந்து நாங்கள் நல்லவங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களாம், வச்சு செஞ்சு விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. சரி நீங்கள் காலையில் ஒரு முடிவு எடுத்தீங்களே, 2 நாள் 3 நாளாக வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து தானே முடிவு எடுத்தோம் டீமாக, வந்து டீமை கூப்பிட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையான்னு சொல்லி கேட்ட உடனே மூஞ்சி மாறி போச்சு. அதேமாதிரி விஜய் பார்வையில் சரியான கொஸ்டின்லாம் கேட்டாங்க. கனி நல்ல திறமையான ஆள் தான், பட் உள்ளுக்குள்ளே வந்து அதுதான் அந்த வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்துட்டு இவங்களுடைய அந்த சமையலுக்கு வந்து அடிச்சுக்கிறது இந்த பிக் பாஸ் சீசன் 9 யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் சமைக்கும் போதும் ஏதோ குறைகள் வருது, ஆனால் கனி சமைக்கும் போது மட்டும் குறைகள் வந்ததே கிடையாது. சமைச்சு கொடுங்க கேட்குறாங்க. அப்படிங்கும்போது இன்னும் நல்லா பண்ணலாம், பட் என்ன பண்ணுறது. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 38,314 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.15. 8வது பிளேஸ் வந்துட்டாங்க சாண்ட்ரா. ஸ்டார்டிங்கில் அதாவது ஃபஸ்ட்டு வாரம் அவங்க வந்த ஃபஸ்ட்டு வாரம் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்தவங்க. ஏன் இவ்வளோ தூரம் கம்மியாயிடுச்சு? காரணம் அவங்க நடிப்பு அரக்கின்னு பேர் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, கோட்டு போடணும், அந்த ஜாக்கெட் போடணும். அதை தான் விக்ரம் சொல்கிறார். அவர்கிட்ட இப்போ சண்டைக்கு போகிறாங்க சாண்ட்ரா. நீங்கள் அதை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு பிக் பாஸை கேட்க சொன்னது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து பண்ணுறதா பார்த்தீங்கன்னா வர ரொம்ப பெரிய வில்லியாக மாறுறாங்க. இவர் பண்ணுறதால வந்துட்டு இவங்க பண்ணுறதால வந்துட்டு பிரஜன்லாம் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்காரு. எப்பா நான் எதுக்கு வாயை விட்டுட்டு, அந்த அம்மா இருக்கிற கோவத்தில் மற்றவங்களை கத்த முடியாது, ஆனால் என்ன நல்லா கத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்காரு. சாண்ட்ரா பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 36,481 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.85. வியானா அவங்களோட தனியான கேமை சூப்பராக விளாட்லாம், பட் காதல்ன்ற ஒரு கேமை எடுத்துகிட்டு வந்துட்டு அது அவங்களுக்கு சூட்டபுள் ஆகலை. அவங்க பார்க்குற லுக்கிலேருந்து எதுவுமே வந்துட்டு ஒரு நல்லால, அது வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அதை தவிர்த்து அவங்க புல்லட் பாயிண்ட் மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கெலாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இதை கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிறாங்களோ என்னத்தை சொல்ல. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 35,755 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.74. ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்காரு, ஆனால் ரொம்ப ஓட்டு கம்மியாக தான் இருக்கார். நான் கூட இவரோட ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஓட்டெலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இவர் ஆடுற கேம் நிறைய பேருக்கு பிடிக்கல. அதுவும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சும்மா பேசினாலாவது கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கும். ஊமை என்ன பண்ணுறன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் எதுக்காக பண்ணுறாருன்னா, எனக்கு சேர்த்து என் பொண்டாட்டி பேசுகிறா, அப்புறம் நான் எதுக்கு பேசிக்கிட்டுன்னு சைலண்டாக இருக்கார். 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 34,189 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.49. எப்பயுமே இந்த வயல் கார்டு என்ட்ரி வந்தவங்க ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவாங்க, யாராவது ஒருத்தவங்க அடிச்சு தூக்கிட்டு வருவாங்க. பட் இந்த வாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா மட்டும் மேலே இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே கீழே இருக்காங்க. அதே மாதிரி அமித் நல்ல திறமையான ஒரு போட்டியாளர், நல்ல ஒரு அன்பான ஒரு நபர், ஆனால் ஓட்டு வரலையே. 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 32,952 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.29. சுபிக்ஷா பயங்கரமான கேடிங்க, இந்த பொண்ணு செம்ம ஷார்ப்பான ஒரு ஆள், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நேற்றே வந்து அவ்வளோ பெரிய சண்டை நடக்குது, கனியை தூக்கி அப்படி தள்ளி விட்டாப்புல. அதை விஜய் பார்வை வந்து கேட்டால் அவங்க விழுந்தாங்க, நீங்கள் இடிச்சிங்க, இவங்க எதுக்கு உள்ளே வரான்னு கேட்குறாங்க. எப்படி சூப்பரில் விஜய் சேதுபதி இதை தானே வந்துட்டாங்க, இன்றைக்கி படித்து கலாய்ச்சி தள்ளினார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 31,222 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.99. ஸோ ரம்யா இந்த வாரம் இவங்க தான் ஆஸ் பர் ஓட்ஸ் படி போகணும், ஆனால் போவாங்களா? போக மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா இல்லை அமித் இல்லை பிரஜன் இல்லை வியானா இவங்க தான் போகிறாங்க போல இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜோடியா உள்ளே வந்தவங்க ஜோடியா வெளியே அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அனுப்ப வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்களாம் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,23,266 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களோட தரமான கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.